கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜூன் மாதம் 18ஆம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை புலம்பல் 3ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அவர் வருத்தினாலும் தம் பேரன்பால் இரக்கம் காட்டுவார். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு அருமையான வார்த்தை. நம்ம வீட்டில் பிள்ளைகள்கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில குடும்பங்களில் அப்பாக்கள் பிள்ளைகளை அடிப்பாங்க, சில குடும்பங்களில் அம்மாக்கள் அடிப்பாங்க. அந்த பிள்ளைகள் யாரை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்கன்னா, யார் அடிக்காமல் இருக்காங்களோ அவங்கள தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமக்கு எப்பொழுதுமே நாம் செய்கிற தப்பை சுட்டி காட்டி அதற்கென்ற அறிவுரையை சொல்லி நாம் திருந்துவதற்கு அவர்கள் ஆலோசனை சொன்னால் நமக்கு கோபம்தான் வரும். அப்படியாகத்தான் கடவுள் சில நேரங்களில் நமக்கு ஆலோசனைகளை யார் மூலமாவது நமக்கு சுட்டி காட்டுவார், சொல்லிக் கொடுப்பார், கற்றுக் கொடுப்பார். அப்படியும் அவர்கள் தன்னுடைய வழியிலே செல்வதற்கு முரண்டு பிடித்தார்கள் என்றால், மறுத்தார்கள் என்றால், சில காரியங்களை, வருந்தக்கூடிய காரியங்களை அவர்களுக்கு அனுமதிப்பார். அது ஏன் என்றால், அவர்களை அந்த அளவிற்கு கடவுள் அன்பு செய்கிறார், அந்த அளவிற்கு அவர்கள் மேல் பிரியம் வைத்திருக்கிறார். எப்படியாவது என்னுடைய பிள்ளை மீண்டுமாக என்னிடத்திற்கு திரும்ப மாட்டானா என்ற ஏக்கத்தினாலேயே கடவுள் சில வருத்தங்களை நமக்கு அனுமதிக்கிறார். அப்படியான வருத்தங்கள் வழியாக அவருடைய பிள்ளைகள் போகும் பொழுது அவர்கள் தாங்கிக் கொள்ளுகிற அளவிற்கு மாத்திரமே அவர்களுக்கு அந்த வருத்தத்தை கடவுள் அனுமதிப்பார். அந்த எல்லை அவர்கள் தொட்ட உடனேயே அவர்கள் வருந்தின காலங்களுக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மையை, சமாதானத்தை அவருடைய பேரன்பினால் நிரப்பி அவர்களுக்கு மீண்டுமாக ஒரு மகிழ்ச்சியை, ஆசீர்வாதத்தை நிறைவாக கொடுப்பார். நாம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றும் கூட இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் சில வருத்தங்கள், சில போராட்டங்கள், சில பலவீனங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். என்னுடைய மன்றாட்டுக்கு ஏன் என்னுடைய கடவுள் பதில் தர மாட்டேன்கிறார், எனக்கு ஏன் ஒரு சுகம் கிடைக்க மாட்டேன்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் ஏன் நான் தோல்வியை மாத்திரமே சந்தித்து கொண்டிருக்கிறேன் என்று ஒரு முரண்பாடான, ஒரு கலக்கமுற்ற நிலையிலே இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை தான் இது. இதுவரை ஏதோ ஒரு தோல்வியிலே நீங்கள் கடந்து வந்திருந்தால், இன்று கடவுள் உங்களை பார்த்து உங்கள் கரங்களிலே இந்த வெற்றியின் வாக்கை கொடுக்கிறார். ஆகவே இன்று முதல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் ஏற்படும். உங்களுடைய தோல்விகள் வெற்றியாக மாறும், உங்களுடைய பலவீனங்கள் சுகமாய் மாறும். ஆகவே உற்சாகத்தோடு கடவுளுக்கு இந்த நொடி முதல் நன்றி செலுத்த தொடங்குங்கள். அவர் உங்கள் ஒவ்வொருவரையும் சாட்சியாக நிறுத்துவார். அவருடைய பேரன்பு மாத்திரமே உங்களை அருமையாய் வழிநடத்தி பாதுகாக்கும். ஆமென். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு மகாராஜாவே, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த இறைவாக்கின்படியாகவே அப்பா, எங்களுடைய பாதைகளிலே எவ்வளவோ மாறுபாடான காரியங்கள் நடந்திருந்தாலும் எங்களுடைய பாவங்கள், குற்றம், குறைகளையெல்லாம் மன்னித்து எங்களை உமது பேரன்பினால் நிரப்பி எங்களை ஆசீர்வதிக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர் அப்பா. அதற்காக உமது பாதத்திலே விழுந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கடவுளுடைய பேரன்பினால் நிரப்பி ஆசீர்வதித்து நன்மைகளினால் நிரப்பி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று கடவுளுடைய பேரன்பு நம் ஒவ்வொருவரையும் நிரப்பியிருக்கிறது. ஆகவே கடந்ததை மறந்து விடுங்கள். இன்று முதல் புதிய ஒளியிலே நீங்கள் பிரவேசியுங்கள். கடவுள் எல்லாவற்றையும் உங்களுக்கு வெற்றியாக மாற்றி கொடுப்பார். ஆமேன். God bless you.